மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் அடுத்த இடத்துக்கு வச்சுருக்காங்க. அதாவது மாதா பிதாவுக்கு அப்புறம் அவங்க தான் நம்மளை வந்து அதிகமாக கேர் பண்ணி பார்த்துக்கிறதாகட்டும், அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறத வந்து இந்த குருமார்கள் அப்படின்றதுனால அடுத்த இடத்த தெய்வத்துக்கு முன்னாடி குருவை தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு ஆசிரியர் வந்து இத்தனை பேரோட மாணவர்கள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றம் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். அனைவரையும் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன். இதே மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து தன்னோட வகுப்பறையில் நுழைஞ்சதும் அவ்வளவு ஒரு அமைதி, அவங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு, அன்பும் அக்கறையும் கொண்ட அந்த ஆசிரியருக்கு அப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த வகுப்பறையில் கிடைக்குது. அன்றைக்கி வந்து நண்பர்கள் தினம் அப்படின்றதுனால அந்த ஆசிரியர் வந்து கையில் 3 வளையங்கன்னா ஒரு மாணவர்களுக்கும் 3 வளையம் அப்படின்னு ஒரு பேக்கில் நிறைய வளையங்களை எடுத்துக்கிட்டு அந்த வகுப்பறைக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு மாணவங்களையும் கூப்பிட்டு அவங்களோட அவங்க அந்த வகுப்பறையில் செஞ்ச மாற்றம் என்ன, அதனால் அவங்க அந்த வகுப்பறையில் என்னென்ன மாற்றங்கள் நிறைந்தது, எவ்வளோ அந்த மாணவர்கள் வந்து சிறப்பு வாய்ந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அந்த மாணவங்களோட கையில் 3 பேண்டேஜ் வந்து 3 பேண்டேஜ்னால் 3 வளையங்கள் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த வளையத்தில் வந்து என்ன நான் மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு வாசகமும் அந்த இதில் எழுதப்பட்டிருக்கு. எழுதி கொடுத்துட்டு அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தின ஒருத்தவங்களுக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தவங்களுக்கு அந்த வளையத்தை மாற்றி விடுங்க. அவங்கக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிவிட்டு மிச்சம் 2 வளையத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வளையத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் வந்து கொடுக்க சொல்லி ஒரு மாணவர் கையிலையும் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்மளுடைய ஒரு மாணவர் வந்து இந்த வளையத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. எங்கே அப்படின்னா, அந்த மாணவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால ஒரு பகுதி நேர வேலைவாய்ப்பாக ஒரு வாகனம் விற்கிற ஷோரூம் வந்து வேலை பார்க்குறாப்புல. அந்த ஷோரூமுக்கு மேனேஜர்கிட்ட போய் இந்த வளையத்தை அவர் கையில் போட்டுட்டு மிச்சம் 1 வளையத்தையும் அந்த மேனேஜர் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துனீங்க. நீங்கள் வந்து இந்த ஷோரூமில் பகுதி நேரமாக எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால தான் என்னுடைய கல்விக்கு வந்து சிறந்த உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாணவர் வந்து அந்த பேண்டேஜ் வந்து அந்த மேனேஜரோட கையில் வந்து கொடுக்குறாப்புல. அந்த மேனேஜர் வந்து உடனேவும் இந்த மாணவரையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய அதாவது முதலாளி அவங்கக்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி, நாங்கள் சார் எனக்கு இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் சிறு நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்ததாகட்டும், உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வேலைவாய்ப்பில் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்டையும் அந்த வளையத்தை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஓனருக்கு வந்து இவங்களை பார்க்கவுமே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். எதனால் அப்படின்னா, அந்த ஓனர் வந்து ஒரு நாள் கூட அவங்க ஷோரூமில் அந்த மேனேஜர்கிட்ட வந்து சிரித்து பேசினதே இல்லையா. எப்போ திட்டிக்கிட்டே தான் இருப்பாராம். நீங்கள் என்ன அது மூலிமா அந்த ஷோரூமில் வந்து அதிகமாக வசம் வாங்கினது அந்த மேனேஜராக மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஓனருக்கு வந்து என்ன நினைக்காங்கன்னா, நான் வந்து இவர் ரொம்ப அதிகமாக திட்டிருக்கேன், அவருக்கு என் மேலே கோபம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் என் மேலே இவ்வளோ மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் அந்த இதை வாங்கிக்கிட்டு இன்னொரு பேண்டேஜையும் இன்னொரு வளையத்தையும் வாங்கி வச்சிட்ருக்காங்க. சந்தோஷப்பட்டுட்டு வாங்கி வச்சுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகும்போது யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதும் தன்னுடைய மனைவிக்கு பிறகு என்னை ரொம்ப சந்தோஷமாக என்னோடய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுத்தது வந்து தன்னுடைய மகன் தான் அப்படின்றதுனால தன்னுடைய மகனுக்கு வந்து இந்த வளையத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது, என்னை வந்து மன்னிச்சிடு, நான் வந்து உன்னோட டெய்லி ஷோரூமில் இருந்து
டெய்லி ஷோரூமில் கத்திட்டு டெய்லி நான் இரவு வந்து ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரேன். அப்படி வரும்போது உனக்கு கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, உன்னை வந்து மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன்னு சொல்லி அடிச்சிருக்கேன், நிறைய வஞ்சிருக்கேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையத்தை வந்து தன்னோட மகன் கையில் கொடுக்குறாங்க. அந்த வாங்கின மகன் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலன்னு கேட்டோம்னா, அந்த மகன் வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து என்னைய ரொம்ப போட்டு அடிக்கிறீங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, அதனால் எனக்கு வந்து என்னை வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி நைட்டே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விரும்பி அழுக ஆரம்பிச்சிட்டாராம். அது இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து புது கார் எடுத்துகிட்டு போன ஒருத்தர் வந்து ரோட்டில் அப்போ தான் புதுசாக வண்டி எடுத்துகிட்டு 5 நிமிஷம் கூட ஆகலை, ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பக்கமாக வந்த பைக்காரர் வந்து வண்டி மேலே இடிச்சிட்டாங்க. இதை இடித்ததும் கார்காரங்களும் வண்டியை வந்து நிப்பாட்டிட்டாங்க. பைக்காரங்களும் போச்சு, புது வண்டி மேலே இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பைக்காரங்களும் பயந்துட்டு, நீ தான் தப்பான ரோட்டில் வந்துட்ட, லைசன்ஸ் எடுத்தவன் கரெக்டாக வண்டி ஓட்டி பழகு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே பைக்கை நிப்பாட்டிடுறாங்க. உள்ளேருந்து காருக்குள்ளேருந்து இறங்கி வந்த அந்த மனிதர் வந்து பைக்காரங்களை பார்த்து, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வண்டியை நிப்பாட்டுங்க, எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்னன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பைக்காரங்களை எல்லாம் பார்க்க சொல்கிறாரு. அவர் பைக்காரர் வந்து அதிர்ந்து போய் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அதிர்ந்து போய் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. எனக்கு எந்த காயமும் ஏற்படலை அப்படின்னு சொல்லவும் இந்த கார்காரர் சொல்கிறாரு, நானும் இத்தனை நாள் பைக் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன், ஆனால் ரொம்ப கவனமாக ஓட்டினேன். இனிமேல் நீங்கள் தப்பான பாதையில், அதாவது சரியான பாதையில் போங்க, ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. போகும்போது பைக்காரங்க வந்து, என்ன தப்பு வந்து என் மேலே தான், நான் தான் தவறான பாதையில் வந்துட்டேன், மன்னிச்சிருங்க, அந்த வண்டிக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இல்லை இதை வந்து நான் வந்து இன்சூரன்ஸில் வந்து நான் கிளைம் பண்ணி வாங்கிக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வளையம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தின நிகழ்ச்சி எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.